ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ் வித் மீ வினோத் சுகுமாரன். ஒரு வாரமும் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு. கடந்த வாரம் ரிலீஸ் ஆன மூவிஸோட கலெக்ஷன்ஸ்லாம் எவ்வளோ வந்திருக்கு, எந்தெந்த கேட்டகரியை பிடிச்சிருக்கு, இந்த வாரம் என்னென்ன மூவிஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, மோஸ்ட் வாண்டட் லிஸ்ட்டில் என்னென்ன மூவிஸ்லாம் வந்து ஜாயின் ஆயிருக்கு, இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்காக நம்ம ஷோவில் ரெகுலராக கொடுத்துட்டு இருக்கோம். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்காக இந்த ஷோவில் காத்துக்கிட்டு இருக்கு. கம் ஆன், லெட்ஸ் கோ இன்டு தி ஷோ. திஸ் இஸ் ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ் வித் மீ வினோத் சுகுமாரன். நம்ம ஷோவில் ரெகுலராக 4 செக்மெண்ட் பார்ப்போம். அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற செக்மெண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட். நம்ம ஷோவில் நம்ம ஃபர்ஸ்ட் எந்த படத்தோட ரிப்போர்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்கன் அப்படின்ற ஒரு படம் வந்து லாஸ்ட் வீக் வந்து ரிலீஸ் செய்யப்பட்டது. லியோ ஜான் பால் அவர் தான் வந்து டேரக்டர் ஃபார் திஸ் மூவி. இந்த படத்தோட லீட் கேரக்டர் விஜய் ஆண்டனி. சமுத்திரகனி சார் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரில் ப்ளே பண்ணியிருந்தாரு. இதை தாண்டி நிறைய செலிபிரிட்டிஸ் படத்தில் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. மல்டிபிள் லாங்குவேஜஸில் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. டே 1, டே 2, டே 3 கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85 லட்சம், 1 கோடியே 80 லட்சம், 2 கோடியே 10 லட்சம். இந்த மாதிரி ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான வரவேற்பு வந்து ஏறிக்கிட்டே இருந்தது. 1 வீக்கோட எண்டில் ஒட்டுமொத்தமாக கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 கோடியே 10 லட்ச ரூபாய் கலெக்ஷனாக கிடைச்சிருக்கு. ஸோ மார்கன் திரைப்படம் நம்ம ஷோவில் அபவ் ஆவரேஜ் கேட்டகரியை பிடிச்சிருக்கு. 20 லிட்டர் தண்ணி கண்ணையும் குடிச்சிட்டான் சார். விக்ரம் பிரபு அவரோட நடிப்பில் லவ் மேரேஜ் அப்படின்ற ஒரு படம் வந்து லாஸ்ட் வீக் வந்து ரிலீஸ் செய்யப்பட்டது. டீசெண்டான பொருட்செலவில் இந்த படத்தை வந்து உருவாக்கியிருந்தாங்க. டே 1, டே 2, டே 3 கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 லட்சம், 32 லட்சம், 35 லட்சம். இந்த மாதிரி ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் நோக்கி போயிட்டு இருந்தது வரவேற்பு. மக்களும் பார்த்தீங்கன்னா படத்தை பார்த்தவங்க எல்லாருமே வந்து படம் நல்லா இருக்குன்னு சொல்ல போய் மற்றவங்க எல்லாருமே வந்து படத்தை பார்த்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. வேர்ட் ஆஃப் மவுத் அப்படின்ற ஒரு விஷயம், ஒரு மேஜிக் இந்த படத்துக்கு வந்து நடந்திருக்கு. அதன் காரணமாக இந்த படம் நம்ம ஷோவில் வந்து அபவ் ஆவரேஜ் கேட்டகரியை பிடிச்சிருக்கு. 1 வீக் எண்டில் கலெக்ஷன் ஒட்டுமொத்தமாக எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 கோடி ரூபாய் கலெக்ஷனாக கிடைச்சிருக்கு. ஸோ இந்த டீமுக்கு நம்ம ஷோ சார்பாக வாழ்த்துக்களை கன்வே பண்ணிக்கலாம். 30 வயசுக்கு மேல எல்லாம் டவுட் தான். லாஸ்ட் வீக் வந்து ஒரு சில லோ பட்ஜெட் மூவிஸும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆச்சு. அரவிந்தனோட டைரக்ஷனில் குட் டே அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் செய்யப்பட்டது. இந்த படத்துக்கு வந்து லீட் கேரக்டர்ஸ் வந்து நிறைய நியூ ஃபேஸஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் காளி வெங்கட் சார் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தார். இந்த படம் வந்து டீசெண்டான பொருட்செலவு, அதாவது லோ பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படமாக இருந்தாலும் கூட ஆவரேஜான ரெஸ்பான்ஸ் மக்கள் இருந்தது கிடைச்சிது. 1 வீக் எண்டில் ஒட்டுமொத்தமாக இந்த படத்துக்கான கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 15 லட்ச ரூபாய் தான் கிடைச்சிருக்கு. ஒரு நாளும், அதாவது டே 1, டே 2, டே 3 கலெக்ஷன் 3 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம், இந்த மாதிரி ஆவரேஜான ரெஸ்பான்ஸ் தான் மக்கள் இருந்து கிடைச்சிது. அதன் காரணமாக குட் டே திரைப்படம் நம்ம ஷோல பிலோ ஆவரேஜ் கேட்டகரியை பிடிச்சிருக்கு. அவன் 2 பேரும் பண்ணாதா எவ்வளோ பண்ணியிருக்கோம். வேணி உனக்கு 10 வருஷமா தான் பொண்டாட்டி, ஆனால் எனக்கு பாலகிருஷ்ணன் இயக்கத்தில் திருக்குறள் அப்படின்ற லோ பட்ஜெட் மூவி லாஸ்ட் வீக் வந்து ரிலீஸ் செய்யப்பட்டது. கலைச்சோழன் அவர் தான் வந்து லீட் கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருந்தாரு. நிறைய நியூ ஃபேஸஸ் படத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய லோ பட்ஜெட் மூவிஸ் பேக் டு பேக் வந்து ரிலீஸ் செய்யப்பட்டுட்டே இருக்கு. எவ்வளோதான் பெரிய மூவிஸ் வந்தாலும் கூட அதுக்கு போட்டியாக சின்ன பட்ஜெட் மூவிஸ்லாம் ரெகுலராக ரிலீஸ் செய்யப்பட்டுட்டே இருக்கு. அந்த வரிசையில் இந்த படமும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து லோ பட்ஜெட் மூவியாக ரிலீஸ் செய்யப்பட்டது. நல்ல வரவேற்பு வந்து இருக்குன்னு சொல்லி எதிர்பார்த்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ப்ரொமோஷனாக ஓரளவுக்கு ஆவரேஜாகவே பண்ணாங்க. பட் இருந்தாலும் மக்கள் இருந்து பெருசாக வரவேற்பு வந்து இல்லை. 1 வீக்கோட எண்டில் இந்த படத்துக்கான கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 10 லட்ச ரூபாய் தான் கலெக்ஷன் கிடைச்சிருக்கு. ஸோ அதன் காரணமாக திருக்குறள் திரைப்படம் நம்ம ஷோல பிலோ ஆவரேஜ் கேட்டகரியை பிடிச்சிருக்கு. களத்தில் நிற்கும் வீரனுக்கு மேனியில் காயம்படாத நாட்கள் எல்லாம் வீணான நாட்களே. எதிரியின் கைவேல் பாய்ந்து வரும்போது இமை மூடினால் அவனை கோழை என்கிறது நம் தமிழ் மரபு. ரீசெண்டாக பேன் இண்டியா மூவி அப்படின்ற ஒரு கேட்டகரியில் எந்த படமும் ரீசெண்டாக வந்து ரிலீஸ் செய்யப்படல. பட் ஆனால் லாஸ்ட் வீக் வந்து ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. படத்தோட பேர் கண்ணப்பா. இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான செலிபிரிட்டிஸ் பல பேர் வந்து படத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பிரபாஸ் வந்து நடிச்சிருந்தாங்க, மோகன்லால் சார் வந்து நடிச்சிருந்தாரு, அப்புறம் அக்ஷய்குமார் அவர் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாரு, காஜல் அகர்வால், சரத்குமார் சார், இந்த மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து படத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. நல்ல வரவேற்பு வந்து இருக்குன்னு சொல்லி எதிர்பார்த்து படத்தை வந்து ப்ரொமோஷனாக பயங்கரமாக பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக 300 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் இந்த படத்தை வந்து உருவாக்கியிருந்தாங்க. கலெக்ஷன் கண்டிப்பாக 500 கோடி போகும், புதுசாக ஒரு ரெக்கார்டை வந்து படைக்கும் இந்த படம் அப்படின்னு சொல்லி நிறைய ப்ரொமோஷன்லாம் வந்து பேசியிருந்தாங்க. பட் இருந்தாலும் தமிழில் மட்டுமே இந்த படத்துக்கான வரவேற்பு எவ்வளோ கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 7 கோடி ரூபாய் தான் கலெக்ஷனாக வந்திருக்கு 1 வீக் எண்டில். ஒட்டுமொத்தமாக மல்டிபிள் லாங்குவேஜில் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 300 கோடி கிட்ட வந்து செலவு பண்ண இந்த திரைப்படத்துக்கு 30 கோடி ரூபாய் தான் கலெக்ஷனாக இது வரைக்கும் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதன் காரணமாக கண்ணப்பா திரைப்படம் நம்ம ஷோவில் பிலோ ஆவரேஜ் கேட்டகரியை பிடிச்சிருக்கு. ஹாலிவுட் மூவி அப்படின்னாலே மவுஸ் வந்து எங்கேயுமே குறையாதுங்க. ஆட்டோமேட்டிக்காக நம்ம எல்லாருமே படத்தை பார்த்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவோம். கார் ரேஸை மையமாக வச்சு ஒரு படம் வந்து லாஸ்ட் வீக் வந்து ரிலீஸ் செய்யப்பட்டது. F1 அப்படின்ற ஒரு டைட்டில் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கான வரவேற்பு எதிர்பார்த்ததை தாண்டி பயங்கரமான ஒரு வரவேற்பு வந்து மக்கள்கிட்ட இருந்து கிடைச்சது. எஸ் அஃப்கோர்ஸ் ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா வேர்ட் ஆஃப் மவுத்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே பார்த்தவங்க, முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து படத்தை பார்த்துட்டு பயங்கரமாக வந்து புகழ்ந்து தள்ளினாங்க. அதன் காரணமாக மிச்சம் மீதி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா படத்தை போய் பார்த்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க மட்டும் இல்லாமல் யங்ஸ்டர்ஸ் கொண்டு ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா உள்ள வந்து கவர் பண்ணிருச்சு இந்த திரைப்படம். அதன்
காரணமாக இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 1 வீக்கோட எண்டில் எவ்வளோ கலெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 66 கோடி ரூபாய் கலெக்ஷனாக இந்த திரைப்படத்துக்கு கிடைச்சிருக்கு. தமிழில் மட்டுமே 36 லட்ச ரூபாய் கலெக்ஷனாக கிடைச்சிருக்கு. ஸோ இந்த திரைப்படத்துக்கான வரவேற்பு நல்லா இருந்ததன் காரணமாக இந்த திரைப்படம் நம்ம ஷோவில் அபவ் ஆவரேஜ் கேட்டகரியை பிடிச்சிருக்கு. உலகமே அசந்து போற மாதிரி நீங்க ரேஸ் பண்ணலன்னா நம்ம வேலை போயிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்லை. ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற செக்மெண்ட், அதாவது செகண்ட் செக்மெண்ட், இந்த வார நியூ என்ட்ரி. ஜூலை 4ஆம் தேதி ஏகப்பட்ட திரைப்படங்கள் புக்கிங் வந்து பண்ணி வச்சிருந்தாங்க. நாங்கள் அந்த டேட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுறோம்ப்பா அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்டில் எப்பயோ பண்ண ஆரம்பிச்சாங்க. முக்கியமாக ஸ்ரீ கணேஷோட இயக்கத்தில் 3 BHK அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி ப்ரொமோஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த படத்தோட லீட் கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தார்த், சரத்குமார் சார், தேவயானி மேம், இந்த மாதிரி பல செலிபிரிட்டிஸ் படத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கான ப்ரொமோஷனாக வந்து சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் வந்து வாக்கின் பண்ணாங்க, வந்து படத்தை பார்த்துட்டு ப்ரொமோஷனாக வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த படத்துக்கான ப்ரொமோஷனில் வந்து ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் வந்து பேசினதுனால கண்டிப்பாக மக்களுக்குலாம் வந்து படம் வந்து பிடிக்கும், மக்கள் வந்து வாலண்டியராக வந்து படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. பட் அதெல்லாம் வந்து நிரூபணம் ஆகுமா, ப்ரூவ் ஆகுமா அப்படின்றது 1 வீக் எண்டில் தான் நமக்கு வந்து தெரியும். இப்போதைக்கு வேர்ட் ஆஃப் மவுத் அப்படின்றது இந்த படத்துக்கு நல்லாவே இருக்குது. மக்கள் எல்லாருமே படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. மிடில் கிளாஸோட லைஃப்பை வந்து ரொம்ப அழகாக சூப்பராக யதார்த்தமாக வந்து ஸ்க்ரீனில் வந்து காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தவங்க பல பேர் வந்து ரிவ்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா இந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா வரணும், எல்லாம் சக்ஸஸ் ஆகணும். இந்த வார நியூஸில் நம்ம அடுத்தது எந்த படத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யா விஜய் சேதுபதியோட நடிப்பில் ஃபீனிக்ஸ் அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு. இந்த படத்தோட டேரக்டர் அனல் அரசு. இந்த படம் வந்து எப்பயோ ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு திரைப்படம். பல கஷ்டங்களை தாண்டி ஃபைனலாக வந்து ஜூலை 4 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. எல்லாருமே தேட்டரில் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ப்ரொமோஷன் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. சொன்ன மாதிரி ஜூலை 4ஆம் தேதி களத்தில் இறங்கிட்டாங்க. இந்த படத்தோட லீட் கேரக்டர் சூர்யா விஜய் சேதுபதி, மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய மகன் தான் சூர்யா விஜய் சேதுபதி. ஸோ இந்த படத்தின் மூலமாக டெபியூட்டாக வந்து இன்ட்ரோ வந்து கொடுத்துருக்காரு. இந்த இன்ட்ரோ எப்படிப்பட்ட ஒரு இன்ட்ரோவாக இருக்க போது, நல்ல வரவேற்பு வந்து மக்கள் இருந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றதெல்லாம் 1 வீக் கழிச்சு நமக்கு வந்து தெரிஞ்சிடும். இப்போதைக்கு ரிவ்யூஸ் எப்படி வந்துட்டு இருக்கு அப்படின்னா சூப்பராக நடிச்சிருக்காருங்க. கண்டிப்பாக வந்து அவரோட பேரை, அப்பாவோட பேரை கண்டிப்பாக காப்பாற்றுவார் இவர் அப்படின்ற ஒரு நம்பிக்கை படத்தை பார்த்தோன்னே எங்களுக்கு வந்து தோணிருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தவங்க பல பேர் வந்து ரிவ்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இது வெறும் ஆரம்பம் தான். 1 வீக் கழிச்சு கலெக்ஷன் எவ்வளோ வரப்போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம டீம் சார்பாக வாழ்த்துக்களை கன்வே பண்ணிக்கலாம். சாயந்தரம் கால் பண்றேன், சொல்ற இடத்துக்கு வந்து சேர். ஒரு சில டேரக்டரோட பேரை கேள்விப்பட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஒரு வைப் உள்ளே வர ஆரம்பிச்சிடும். யதார்த்தமான சினிமா உருவாக்குறதுல இவர் வந்து கேடி கில்லாடிப்பா அப்படின்னு சொல்லி பேரை ரிசீவ் பண்ணி வச்சிருக்கிற ஒருத்தவர் தான் நம்ம டேரக்டர் ராம். அவரோட டேரக்ஷனில் பல வருஷம் கழிச்சு ஒரு படம் வந்து ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு. படத்தோட பேர் பறந்து போ. படத்துக்கு வந்து லீட் கேரக்டர் வந்து யார் ப்ளே பண்ணியிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகில உலக சூப்பர் ஸ்டார் மிர்ச்சி சிவா. இதை தாண்டி நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து படத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அஞ்சலி மேடமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ராம் சாரோட இயக்கம் எப்படி இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். கொஞ்சம் மாறுபட்ட ஒரு படமாக இந்த படம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரொமோஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. படத்தை பார்த்துட்டு வெளில வரும்போது நல்லா நகைச்சுவையோட நல்லா சிரிச்சு வயிறுலாம் வெடிக்கிற அளவுக்கு வெளியில் வருவீங்க அப்படின்னு சொல்லி ப்ரொமோஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது எங்கேயுமே மிகையாகவில்லை. படத்தை பார்த்தவங்க எல்லாருமே படம் சூப்பராக இருக்குது, நல்லா சிரிச்சு என்ஜாய்மெண்ட்டோட வெளியில் வருவீங்கன்னு சொல்லி படத்தை பார்த்தவங்க பல பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு திரைப்படம் தான் இந்த பறந்து போ. இந்த வயசுல போய் சொல்றியா? ஒரு படத்துக்கு ப்ரொமோஷன் எந்த அளவுக்கு முக்கியமோ, ப்ரொடக்ஷன் எந்த அளவுக்கு முக்கியம், அதே மாதிரி ஆர்டிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாமே வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு மேஜிக்காக நிகழ்ந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த படம் வந்து மக்களோட மனசில் ஒரு இடத்த வந்து பிடிச்சிரும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு படமாக இந்த படம் வந்து இருக்குன்னு சொல்லி நம்பிக்கையோட படத்தை வந்து உருவாக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லோ பட்ஜெட் மூவி அந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. படத்தோட பேர் குயிலி. நிறைய நியூ ஃபேஸஸ் படத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்தின் மூலமாக நிறைய பட வாய்ப்புகள் எங்களை நோக்கி வரும் அப்படின்னு சொல்லி ப்ரொமோஷன்லாம் ஒரு சில பேர்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து மிகையாகுமா இல்லை வந்து மெய்யாகுமா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு நிறைய படத்தோட வரிசையில் இந்த படம் லோ பட்ஜெட் மூவியா இந்த வாரம் வந்து ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு. இந்த படத்துக்கு நம்ம டீம் சார்பா வாழ்த்துக்களை கன்வே பண்ணிக்கலாம். வேலைக்கு வந்தா உங்களுக்கு என்ன அடிமையானாங்க? வேலை செய்யறதுக்கு தான் கூலி தரீங்க. சீனியர் சிட்டிசன்ஸ் அப்படின்னாலே அப்புறம் கூடிய காலகட்டங்களில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிவாஜி சாரோட படங்கள், அப்புறமா நம்ம எம்ஜிஆர் சாரோட படங்கள், ஜெமினி கணேசன் அவருடைய படங்கள்லாம் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க இல்லையா. சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் இப்போ இருக்காங்க, அவங்களுக்குலாம் வந்து யாரை பிடிக்கும்னா அவங்கள தான் பிடிக்கும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ரீரிலீஸ் ட்ரெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அந்த படங்கள்லாம் வந்து எப்படி ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா விஜய் சாரோட படங்கள், அப்புறமேட்டு நம்ம அஜித் சாரோட படங்கள், இந்த மாதிரியான இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய ஆக்டர்ஸோட படங்கள்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்களெல்லாம் நம்ம தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்களா? சீனியர் சிட்டிசன்ஸ் கண்டிப்பாக வந்து பார்க்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறதுனால நம்ம எம்ஜிஆர் சாரோட படம் ஒன்று ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இதய கனி அப்படின்ற ஒரு படத்தை வந்து ரீரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் இருக்கீங்க, அப்பா அம்மாவெல்லாம் கூட்டிகிட்டு போய் ஒரு படத்தை வந்து காமிக்கணும், அதுவும் எம்ஜிஆர் சாரோட ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.
சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய மூவி சீரிஸ் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே இருப்போம். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு மூவி சீரிஸ் தான் ஜுராசிக் பார்க். இந்த பேரை கேட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ள வந்து ஒரு வைப் வந்து வர ஆரம்பிச்சிரும். கடந்த கால வாழ்க்கைக்கு நம்மளும் ட்ராவல் பண்ணி போக ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதை வந்து நினைவு கூறும் வகையில் இப்போ வந்து ஒரு பாட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட பேர் ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் அப்படின்ற ஒரு டைட்டில் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சொன்ன மாதிரியே படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து படத்தை பார்த்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. முக்கியமாக இது 3D வெர்ஷனில் வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 3D கண்ணாடியை போட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். விஷுவல்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். அனிமல்ஸ்லாம் நீங்கள் ஜுராசிக் பார்க்கை பார்க்குறீங்க அப்படின்னா வேறு லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரொமோஷன்லாம் வந்து ஆஹா ஓஹோன் பண்ணியிருக்காங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, சில்ட்ரன்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வந்து பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு படம் கண்டிப்பாக வேணும் அப்படின்னா இந்த படத்தை இந்த வாரம் தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தினமும் இப்படி பார்க்க முடியாது, என்னைக்குமே முடியாது. ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற தேட் செக்மெண்ட் ரெடி ஃபார் த ரேஸ். கடந்த 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா ஒரு நடிகரோட வளர்ச்சி செம சூப்பரான ஒரு வளர்ச்சியாக வந்து அமைஞ்சிருக்கு. அவரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சசிகுமார். அவரோட கெரியரில் ரீசெண்டாக ரிலீஸ் செய்யப்பட்ட படங்கள் எல்லாமே நல்ல படங்களாக வந்து அமைஞ்சிருக்கு. நந்தன், டூரிஸ்ட் ஃபேமிலி, கருடன் எல்லா படமும் பார்த்தீங்கன்னா நல்ல ஹிட் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கு. இப்போ வந்து அடுத்ததாக ஒரு படைப்பு வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. படத்தோட பேர் ஃப்ரீடம். ஜூலை 10ஆம் தேதி இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒர்க்லாம் வந்து போயிட்டுருக்கு. இந்த படத்தோட ஃபீமேல் லீட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஜோ மோல் ஜோஷ். கண்டிப்பாக சூப்பரான ஒரு படமாக இருக்கும். கண்டென்ட் ஓரியன்டட் படமாக கண்டிப்பாக வந்து இருக்கும். மக்கள் என்ன மாதிரியான படங்கள்லாம் வந்து பிடிக்கும் அப்படின்றத வந்து அலசி ஆராய்ஞ்சு இந்த மாதிரியான ஒரு படத்தை வந்து உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ப்ரொமோஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து சசிகுமாரோட படங்கள்லாம் நல்ல ஹிட் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கு. அந்த வரிசையில் இந்த படமும் ஜாயின் ஆகுமா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜூலை 10ஆம் தேதி ஃப்ரீடம் இஸ் ஆன் தி வே. ஒரு படத்தை உருவாக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த படம் நல்ல படமாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா செகண்ட் பார்ட் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிடுவாங்க அந்த படத்தோட டீம். அந்த வரிசையில் தேசிங் ராஜா அப்படின்ற ஒரு படத்தை பல வருஷத்துக்கு முன்னாடி வந்து உருவாக்கி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு வந்து இருந்து இப்போ வந்து செகண்ட் பார்ட் வந்து எடுத்துட்டாங்க. ஜூலை 11ஆம் தேதி படத்தை வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளானிங்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, ப்ரொமோஷனாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட லீட் கேரக்டர் விமல். அவரோட கெரியரில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல படங்களாக வந்து அமைஞ்சிருக்கு. அந்த வரிசையில் இந்த படமும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி அமையும் அப்படின்ற நம்பிக்கையோட படத்துக்கு ப்ரொமோஷனாக பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த படத்தில் நிறைய நியூ ஃபேஸஸ்லாம் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. மக்களுக்கு வந்து பிடிக்குமா பிடிக்காதா, நல்ல வரவேற்பு வந்து கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்றதெல்லாம் ஜூலை 11ஆம் தேதி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நமக்கு தெரிஞ்சிடும். சார் உஷாராயிட்டானுங்க சார். சரி மேடம். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய அனிமேட்டட் மூவிலாம் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்போம் சின்ன வயசுலேருந்தே. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக பார்த்து ரசிச்சிருப்போம், என்ஜாய் பண்ணியிருப்போம். அந்த வரிசையில் சூப்பர்மேன் அப்படின்ற ஒரு மூவி சீரிஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பார்த்து ரசிச்சிருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. சூப்பர்மேன் அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் செய்யப்பட போகுது. ஸோ ஜூலை 11ஆம் தேதி ரிலீஸ் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி ப்ரொமோஷனை வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஹாலிவுட் படத்துக்கு முக்கியமாக சூப்பர்மேன் சீரிஸ்க்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க. அவங்களாம் ரெடியாக இருங்க. ஜூலை 11ஆம் தேதி சூப்பர்மேன் இஸ் ஆன் தி வே. நீ என்ன எவ்வளவுதான் அழிக்க நினைச்சாலும் அது எதுவும் வேலைக்காவாது. லவ் சப்ஜெக்ட் உள்ள ஒரு படத்தை நீங்கள் பார்க்கணும், ரொமான்டிக்கான ஒரு படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஓஹோ எந்தன் பேபி இஸ் ஆன் தி வே. ஜூலை 11ஆம் தேதி படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. படத்துக்கு லீட் கேரக்டர் வந்து யார் ப்ளே பண்ணியிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஷால். ரொம்ப ஃபேமஸான ஒரு நடிகர் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி. அவருடைய தம்பி தான் இந்த படத்துக்கு வந்து லீட் கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. விஷ்ணு விஷாலும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் கேரக்டராக வந்து கொஞ்சம் பூம் பண்ணுறதுக்காக கூட சேர்ந்து நடிச்சு கொடுத்துருக்காரு. இது தாண்டி நிறைய செலிபிரிட்டிஸ் படத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. மிஷ்கின் சாரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. டீசெண்டான ஒரு படமாக இருக்கும், கண்டிப்பாக வந்து யங்ஸ்டர்ஸ்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி படத்துக்கு ப்ரொமோஷனாக வந்து பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லருக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ரிவ்யூஸ் வந்து மக்கள்கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. இந்த படத்தை 11ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு கம்பேக்கான ஒரு மூவியாக இருக்க போகுது, எப்படிப்பட்ட வரவேற்பு வந்து மக்கள்கிட்ட இருந்து கிடைக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். லவ் சப்ஜெக்ட் மூவி இஸ் ஆன் தி வே ஆன் ஜூலை 7th. தட் இஸ் ஓஹோ எந்தன் பேபி. அடுத்ததா ஏஆர் ராகவேந்திரா இவருடைய டைரக்ஷனில் மாயக்கூத்து அப்படின்ற லோ பட்ஜெட் மூவி ஒன்று வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஜூலை 11ஆம் தேதி படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நிறைய படங்கள் வந்து ஜூலை 11 வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு போட்டியாக இந்த படத்தை வந்து களத்தில் வந்து இறக்குறாங்க. லோ பட்ஜெட் மூவி அதை தாண்டி கண்டென்ட் ஓரியன்டட் மூவி வருது அப்படின்னா அது வந்து நல்ல படமாக அமையுது, ஒரு மேஜிக் வந்து கிரியேட் பண்ணுதுன்னா கண்டிப்பாக வந்து மக்களோட வரவேற்பு வந்து இல்லாமல் இருக்கவே இருக்காது. அந்த ஒரு மேஜிக்கை நம்பி இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறதுக்கு படத்தோட டீம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஜூலை 11ஆம் தேதி படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. எப்படிப்பட்ட வரவேற்பு மக்கள்கிட்ட இருந்து கிடைக்க போகுது அப்படின்றத ஜூலை 11ஆம் தேதி பார்க்கலாம். அப்படிலாம் அழிய விட மாட்டேன் சார். எழுத்தாளனும் ஒரு கடவுள் மாதிரி தானே, கண்ணதாசன் சொன்னது. அடுத்ததா தமிழ் குமரன் இயக்கத்தில் அகதி அப்படின்ற லோ பட்ஜெட் மூவி ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த படமும் பார்த்தீங்கன்னா ஜூலை 11ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதுக்காக ப்ரொமோஷனாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைமில் வந்து நிறைய படங்கள் வந்து வரிசை கட்டி காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு போட்டியாக இந்த படத்தையும் களத்தில் வந்து இறக்குறாங்க. இந்த படம் வந்து அந்த படத்தில் வந்து பீட் பண்ணி ஜெயிச்சு நிற்குமா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த படத்தோட ரிலீஸ் டேட் ஜூலை 11th. நீங்க படிக்க வேண்டிய முக்கியமான பாடம்
இங்க எல்லோரும் சமம். ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற ஃபைனல் செக்மெண்ட் த மோஸ்ட் அவைடட் ஃபிலிம்ஸ். ஜூலை 25 சூப்பரான ஒரு படம் வந்து ரிலீஸ்க்காக ரெடி ஆகிட்டு இருக்கு. ஹாலிவுட் படத்தில் அவெஞ்சர்ஸ் அப்படின்னு சொன்னோம்னாலே கண்டிப்பாக அதுக்குன்னு ஃபேன்ஸ் வந்து ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அந்த வரிசையில் ஃபேண்டாஸ்டிக் 4 த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்ற ஒரு டைட்டில் ஒரு படம் வந்து ரிலீஸ்க்காக ரெடி ஆகிட்டு இருக்கு. ப்ரொமோஷனாக வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபேண்டாஸ்டிக் 4 இதுக்கு முன்னாடி வந்து ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கான வரவேற்பு வந்து அமோகமான ஒரு வரவேற்பு வந்து மக்கள் இருந்து கிடைச்சிருந்தது. இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா நல்ல வரவேற்பு வந்து மக்கள் வந்து கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் பீட் பண்ணி ஒரு புது சாதனை வந்து இந்த படம் வந்து படைக்குமா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு ஃபேண்டாஸ்டிக் 4 ஜூலை 25 ரிலீஸ் பண்றாங்க. ரவி, இந்த சாஸ் எப்படி இருக்கு? ஓகே, டேஸ்ட் அதிருது. பாண்டியராஜ் இயக்கத்தில் ஜூலை 25 தலைவன் தலைவி அப்படின்ற ஒரு டைட்டில் ஒரு படம் வந்து ரிலீஸ்க்காக ரெடி ஆகிட்டு இருக்கு. ஜூலை 25 அப்படின்னு சொல்லி டேட்டை வந்து லாக் பண்ணிட்டாங்க. இதை தாண்டி கண்டிப்பாக போகவே மாட்டோம். இது வரைக்கும் தள்ளி வந்துட்டோம். இப்போ வந்து இதுதான் ஃபைனல் டேட் அப்படின்னு சொல்லி டேட்டை வந்து லாக் பண்ணிட்டாங்க. ஃபீமேல் லீட் ஃபார் திஸ் மூவி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நித்யா மேனன். மெயின் லீட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் செல்வன், விஜய் சேதுபதி. ரெண்டு பேரோட பேரிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சூப்பராக வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரமோஷன் கொஞ்சமாக வந்து பண்ணியிருக்காங்க. ஜூலை 25 படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. பேச மாட்டேன் சொல்லி பேசிக்கிட்டே தானடா இருக்க நீ. இந்த கட்னாலும் வாய் ஓய்தா பாரு. ஜூலை 18 ஃபன்னான ஒரு மூவி ரிலீஸ்க்காக ரெடி ஆகிட்டு இருக்கு. படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன் பட்டர் ஜாம். டைட்டிலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வச்சிருக்காங்க. கண்டிப்பாக படம் வந்து சூப்பரான ஒரு படமாக இருக்கும். நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரொமோஷனாக கொஞ்சமாக வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ராஜு ஜெயமோகன் அவர் தான் வந்து மெயின் கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. இதை தாண்டி நிறைய செலிபிரிட்டிஸ் படத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. டீசெண்டான பட்ஜெட்டில் படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. மக்கள் எல்லாருமே, அதாவது யங்ஸ்டர்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுற வகையில் படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லி ப்ரொமோஷனாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஜூலை 18 படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் ஜூலை 18 பன் பட்டர் ஜாம் இஸ் ஆன் தி வே. ஓ, சரியான கிரிஞ்சு பையனா இருப்பான் போல இருக்கு. நலன் குமாரசாமி இவருடைய இயக்கத்தில் கார்த்திக் நடிப்பில் ஒரு படம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. படத்தோட பேர் வா வாத்தியார். இந்த படம் வந்து எப்பயோ ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு திரைப்படம். பட் பல கஷ்டங்களை தாண்டி போஸ்ட்போன் பண்ணப்பட்டு இப்போ ஃபைனலாக வந்து ஜூலை 25 அப்படின்னு சொல்லி டேட்டை வந்து லாக் பண்ணியிருக்காங்க. கிருத்தி ஷெட்டி அவங்க தான் வந்து ஃபீமேல் லீடு வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. படம் வந்து சூப்பரான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரொமோஷன் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த படத்தில் வந்து நம்ம கார்த்திக் சார் வந்து போலீஸ் அதிகாரியாக பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. ஃபன்னான மூவியாக இருக்கும். டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர் வந்து நம்ம கார்த்திக் சார் வந்து பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம கார்த்திக் சாரோட கெரியரில் ஹிட்டான மூவிஸ்லாம் வந்து ஓரமாக வச்சிருங்க. இந்த படம் வந்து பயங்கரமான ஒரு ஹிட்டை வந்து ரிசீவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி குறிச்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ப்ரொமோஷனாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஜூலை 25 ரிலீஸ் ஆனது வருமா நமக்கு தெரிஞ்சிடும். நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி ஒரு படம் வந்து ஹிட் ஆச்சு அப்படின்னா அதோட செகண்ட் வெர்ஷன் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வெர்ஷன் தான் தட் இஸ் சர்கார் 2 அப்படின்ற ஒரு டைட்டில் ஒரு படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த படத்தோட மெயின் லீட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்தி. இந்த படத்தில் வந்து டைரக்ஷன் யார் பண்ணியிருக்குது அப்படின்னா PS மித்ரன். அவருடைய இயக்கத்தில் வந்து வெளியான படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல படங்களாக வந்து அமைஞ்சிருக்கு. இந்த படமும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹிட்டை வந்து ரிசீவ் பண்ணும். ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து ஓரமாக வச்சிருங்க. அதெல்லாம் வந்து தாண்டி இந்த படம் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லி ப்ரொமோஷனை வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. PS மித்ரன் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை உள்ளே வச்சிருப்பாரு. மக்களுக்குலாம் வந்து பல்ஸை பிடிச்சி இந்த விஷயத்தை சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத வந்து நல்லா அலசி ஆராய்ஞ்சு படத்தை வந்து உருவாக்குறதுல அவர் வந்து கேடி கில்லாடி அப்படின்னு சொல்லி பேரை வந்து ரிசீவ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வரிசையில் இந்த படமும் நல்ல படமாக அமையுமா? கார்த்திக் சாரோட வரிசையில் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்து வரிசையில் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. இந்த படமும் ஒரு நல்ல ஹிட்டை வந்து ரிசீவ் பண்ணி கொடுக்குமா அப்படின்றதெல்லாம் ஜூலை 25 நமக்கு தெரிஞ்சிடும். எங்க ஊர் பக்கம் ஒன்று சொல்லுவாங்க, போர்னு வந்ததுக்கு அப்புறம் உயிராவது. என்ன நேயர்களே, ஷோ பார்த்து என்ஜாய் பண்ணிங்களா? நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தேன். கண்டிப்பாக பார்த்து ரசிச்சிருப்பீங்க. இதே மாதிரி சூப்பரான ஒரு எபிசோடில் அடுத்த வாட்டி உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வினோத் சுகுமாரன்.